சென்னை கிண்டி போக்குவரத்து ஆணையரிடம் தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையர் அவர்களிடம் தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ் அவர்கள், சென்னை பகுதி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் வெங்கடசாமி, தமிழ்நாடு மினி லாரி உரிமையாளர் சங்க தலைவர் கணேஷ் பால்கேரா, ஆயுள் ரமேஷ் ஆகியோர் இணைந்து தங்களுடைய கோரிக்கை மனுவை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: 15-20 ஆண்டுகளாக கடந்த வாகனங்கள் தகுதி சான்றிதழ் பெறுவதற்கான கட்டண உயர்வு பல மடங்கு உயர்த்தியுள்ளதை தமிழ்நாடு அரசு உடனடியாக அண்டை மாநிலங்களில் உள்ளது போல் கட்டணத்தை கணிசமான முறையில் குறைத்தோ அல்லது ஒரு சில மாநிலங்களில் முழுமையான கட்டணத்தை ரத்து செய்தது போல் அரசாணை வெளியிட வேண்டும். இது தொடர்பான லாரி உரிமையாளர்களின் கோரிக்கை மனுவை 90 நாட்களுக்கு முன்பு கொடுத்தும் இதுவரை எந்த பதிலும் அரசிடமிருந்து வரவில்லை. இதனால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட லாரிகள் தகுதி சான்றிதழ் பெற முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை மட்டும் கட்டியுள்ளோம். இந்நிலையில் 16/2/2026 முதல் டெல்டா மாவட்டங்களில் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது. 17/2/2026 அன்று நடைபெறும் எங்கள் சங்கத்தின் மாநில கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின்படி நாங்கள் தமிழகம் முழுவதும் லாரியை நிறுத்தும் நிலைமையும் ஏற்படலாம். எனவே தமிழக அரசு விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு இதற்கான முடிவு ஏற்படவில்லை என்றால் எங்களுடைய முடிவு வேறு மாதிரி இருக்கும் என்று கூறினார். 20 ஆண்டுக்கான வாகனங்களுக்கு எஃப்சி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த எஃப்சி கட்டணம் உயர்த்தப்பட்ட எஃப்சி கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக அரசுக்கு எங்களுடைய மாநில லாரி சங்கம் மூலியமாக கோரிக்கை வழங்கி இன்றோடு 90 நாட்கள் ஆகிறது. 3 மாதங்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த 3 மாதங்களுக்கு லாரிகள் லட்சக்கணக்கான லட்சத்தை தாண்டி விட்டது. லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. லாரிகள் நிறுத்தப்பட்டது இல்லாத அந்த லாரிக்கு டாக்ஸ் வசூல் செய்யப்படுது, இன்சூரன்ஸ் கட்டப்படுகிறது. இவ்வளோ கட்டி வேஸ்டா அந்த வாகனங்கள் நிறுத்தி நிற்கிறதுனால நாங்க இன்னைக்கு கமிஷனர் போக்குவரத்து ஆணையரை சந்திச்சு அந்த வாகனத்துல மாவட்ட வாரியாக அந்தந்த ஆர்டிஓ அலுவலகத்தை நிறுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு நிறுத்த போறோம்னு சொல்லி இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். எதற்காக நிறுத்தம்னா, நாளைக்கு டாக்ஸ் இப்போ 3 மாசம் டாக்ஸ் கட்டியிருக்கோம், திருப்பி கட்டுறோம். ஏன் இதை பண்றீங்க? ஏன் மற்ற கேரளா போன்று மற்ற மாநிலத்தை போன்று ஏன் இதுக்கு சலுகை வழங்கக்கூடாது? ஏன் இதை தள்ளுபடி செய்யக்கூடாது? ஏன் நீங்கள் மத்திய அரசு கூட பேசி இதை பண்ணக்கூடாது? ஏன் பண்ணலன்னு இன்னைக்கு கமிஷனரிடம் கேட்டோம். கமிஷனர் கிட்ட சொன்ன இன்றைய தேதியிலிருந்து டெல்டா மாவட்டத்தில் வேலை நிறுத்தம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாளை தினம் எங்களுடைய மாநில லாரி சங்கத்துடைய செயற்குழு கூட்டம் நடைபெறுது. அதுல எங்களுடைய கோரிக்கை, இது எங்களுடைய கோரிக்கையான லாரி உரிமையாளர், ஒட்டுமொத்த லாரி உரிமையாளர் கோரிக்கையான வேலை நிறுத்தத்தில் ஈடுபடணும் என்ற ஒரே கொள்கையில் இருக்கிறோம். 3 மாதத்துக்கு முன்பு வெறும் பாதிக்கப்பட்ட லாரிகளை நிறுத்தணும்னு முடிவு பண்ணோம். இன்னைக்கு இந்த பாதிக்கப்பட்ட லாரி ஓனருக்காக ஒட்டுமொத்த லாரியும் நிறுத்தணும் என்ற முடிவுக்கு நாங்க வர இருக்கிறோம். நாளைக்கு மிகப்பெரிய முடிவு எடுப்போம் என்பதை கமிஷனர் தெரியப்படுத்தணும். ஆகவே இந்த வேலை நிறுத்தம் நாளை நடைபெற கூட்டம் எல்லாம் அவருக்கு தெரிந்து அரசுக்கு நோட் கேட்டிருக்காங்க. நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்ப நீங்க கொடுத்த லெட்டரும் நான் நோட் போட்டு மிக விரைவில் இதை செய்வோம்னு சொன்னாங்க. இது இல்லாத நாங்க இந்த எஃப்சி கட்டணம் உயர்வு இல்லாம வாகனங்களே அங்கங்க எஃப்சி பண்ணுறது கேட்டோம். அது ஏன் நீங்க அலோவ் பண்ணல? அதனால அரசுக்கு இழப்பு இல்லை, அதை கேட்டோம். ஆந்திரா கர்நாடகா மாதிரி 50% ஆன்லைன் அபராதத்தை குறைக்க சொல்லி அதை நீங்க பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்க்கிங் யார்டு, இது மாதிரி பல கோரிக்கைகளை நாங்க இதெல்லாம் நீங்க பண்ணாதான் எங்களுக்கு அரசுக்கு நல்ல பேர் வரும். இந்த கோரிக்கையில எந்த இழப்பும் இல்லை. இன்னும் பற்றாக்குறை ஆர்டிஓ அது இன்னும் 2 வாரத்துல 100 இன்ஸ்பெக்டர்ஸை போஸ்டிங் போடுற. நாளை தினம் சுப்ரீம் கோர்ட்ல இது சம்பந்தமா கேஸ் வந்துச்சுன்னா ஒரு 3 மாதத்துல 200 அதிகாரிகள் வருவாங்கன்னாங்க. இதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அவருக்கு 15 நாட்கள் டைம் கொடுத்துருக்கோம். 15 நாட்களுக்குள்ள நீங்க இந்த எஃப்சி கட்டணத்தை குறைக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும்னா வாகனங்களை வேலை நிறுத்தம் நாளை தினம் முடிவு எடுக்கப்படும். வாகனங்களை நிறுத்துவது என்ன முடிவெடுத்தோம். இதனால மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும், வாகனங்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், அரசு கெட்ட பேர் வரும். ஆகவே இதெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு அரசு
போக்குவரத்து அமைச்சரோ கமிஷனரோ ஒரு முக்கியமான முடிவை மற்ற மாநிலத்தை மாதிரி எடுக்கணும்னு கேட்டு. மேலும் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து 15 நாட்களுக்குள் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து RTO அலுவலகத்தின் முன்பு எங்களுடைய வாகனங்களை நிறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று கூறினார். மேலும் இந்த மனு வழங்கும் நிகழ்ச்சியில் பல்வேறு லாரி உரிமையாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.